எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் தேவனே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய கிருபையால் நடத்துகிற எங்கள் தேவனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லாருமே துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோமே. ஆண்டவரே, மை துதிக்கிறப்ப உங்க பிரசன்னத்தால் நிரப்புங்க. ஆண்டவரே, வெறுமையான ஒரு ஆராதனையாக இல்லப்பா, தேவ பிரசனம் நிறைந்த ஒரு ஆராதனையா இருக்கணுமே, ஒரு ஜீவனுள்ள ஆராதனையா இருக்கணுமே, பரிசுத்தாவியானவர் கிரியை செய்கிற ஒரு ஆராதனையா இருக்கணுமாப்பா. ஆண்டவரே, பதில் கிடைக்கிற ஒரு ஆராதனையா இருக்கட்டும். தேவன் தொடுகிற ஆண்டவரே கிரியை செய்கிற ஆராதனையாக ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் ஆண்டவருடைய வசனத்தை உண்மையாய் விதைக்கிற ஒரு ஆராதனையா இருப்பதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்துல எல்லா விதமான பாரங்களையும் இறக்கி வைக்கிற ஒரு ஆராதனையா இருக்கட்டும் ஐயா. ஜனங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு ஆராதனையா இருப்பதாக, மாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆராதனையா இருப்பதாக, கண்ணீர் துடைக்கிற ஒரு ஆராதனையா இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர், இந்த கால வேளையில் அப்பா, ஓ நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே, கர்த்தரப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ராதா ஷமாமா நரபலமா ரீதரக்கமோ நியாத்தனா நரபோ ஷமனா நரபலமா. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த கால வேளையில் வருவதாக அப்பா. எந்த ஜனத்திற்கு உதவி செய்கிற தேவனே அப்பா, இந்த கால வேளையில் உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும்படியால் ஜெபிக்கிறேன். தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கைவிடாதவரே ஆண்டவரே, இந்த காலவேளையிலுடைய பிள்ளைகளுடைய மனதில் எண்ணங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிற தேவனே, சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்பா. மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர் ஐயா, குருடனின் கண்களை திறந்தவர், முடவர்களை நடமாட செய்தவர், ஆண்டவர் குஷ்டரோகிகளை சுகமாக்கினவர், காற்றை கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினவர் ஐயா. ஆண்டவரே, அற்புதங்களை செய்தவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீர் வல்லமை உள்ளவராகவே இருக்கிறபடினால் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து 3ஆம் நாளில மறுபடியும் உயிர்த்தெழுந்த தேவன், மறுபடியும் வரப்போகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம், முழு மனதோடுமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். இந்த 1ஆம் தேதி ஆண்டவர், இந்த நவம்பர் மாசத்துல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேவன் இந்த புதிய மாதத்திலே நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தினால் எங்களை தாங்குகிற தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே. மகிமையின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் எல்லாரும் படிந்து கொள்கிறோமே. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார்.
தண்ணீரை ஊற்று புது பலன் அடைந்திடுவாய் என்று சொல்லுவோம். புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடையக்கூடிய ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். புது பலன் அடைந்திடுவாய். சேர்ந்து பாடுவோம். புது பலன் நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். ஆமென். புது பலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை ஓ சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவை சுமந்திடுவார். ஜெயக்கொடியேற்றிடுவார். சொல்லுவோம். சாத்தானின் கோட்டைகளை ஓ சத்தியத்தால் தகர்ப்பார். சிலுவை சுமந்திடுவார். ஜெயக்கொடியேற்றிடுவார். இந்த காலவழியில் கர்த்தர் ஜெயக்கொடியேற்ற பண்ணுவாராக. புது பலன் அடைந்திடுவாய். சொல்லுங்க. புது பலன் இந்த காலவழியில் தருகிறவர். ஆமென். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நல்ல ஜெபத்தோடு ஆவியில் நிரம்பி புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் தேவ பிரசன்னத்தில் நிறைந்து பாடுவோமா. அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவார். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவார். ஆமென். பாக்கியம் பெற்றிடுவார். பலனடைந்து சீயோனுக்கு வருவார். ரெண்டு கைதடி புது பலன் அடைந்திடுவார். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். ஓ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். புது பலன் அடைந்திடுவாய். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். எந்த நாளில் புது பாட்டு? நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். செத்தில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். செத்தில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சொல்லுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரை. ஆவியில் புது பாட்டு இயேசு தருகிறார். ஆவியில் புது பாட்டு இயேசு. பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டார். பாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி விட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரை. அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் உயிருள்ள நாள் வரை. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு. தந்தை தாயும் நண்பர் உற்றாயாகுமாயினார். எந்தை தாங்கி எங்கும் அவர் பேரை சொல்லுவேன்.
அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில் நாவில் ஒரு பாட்டு இயேசு அருளினார். நல்லா சொல்லுங்க. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரை. அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரை. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். ஆராதனை செய்து பாடுவோம். இந்த உலகத்துல அவர்தான் எனக்கு சொந்தம். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பிலிருந்து என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த ஒரு மகனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த ஒரு மகனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். சேர்ந்து ஆனந்தமே பரமானந்தமே இது நாம்
அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமுதாயம் சந்தோஷம், அவர் சமுதாயம் எனக்கு சந்தோஷம், அது நிறைவான சந்தோஷம். ஆண்டவரே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தம். இன்னொரு சொல்லுவார் சமுதாயம் சந்தோஷமே. கை தட்டி சொல்லுங்க ஆமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. விசுவாசி சோதனைக்கு விட்டாலும் சோர்ந்து போகாமல் செய்யவே. விசுவாசி சோதனைக்கு விட்டாலும் சோர்ந்து போகாமல், உலகமும் மாமிசமும் அழிந்திட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே.
ஹalleluya 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 இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவரே ஹalleluya 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 நல்லவரே மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இயேசுவே நீர் பெரியவர் ஹalleluya எங்கள் தேவன் பெரியவர் ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஒருவர் கூட சும்மா இருக்க வேண்டாம் ஒருவர் கூட அமைதியா இருக்க வேண்டாம் கர்த்தரை
நினைத்து கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிப்பதை கர்த்தர் பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, எங்கே 2 பேராகிலும் 3 பேராகிலும் என் நாமத்திலே கூடியிருந்தால் அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்ன தேவன் இப்பொழுது சகோதரா சகோதரி உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறார். உங்க பக்கத்தில் அவர் இருக்கிறார். நீங்க நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வசனம் சொல்லுகிறது, ஆறாத நடுவில் கர்த்தர் இருக்கிறார் மகளே. ஓ சகோதரா, உன் அருகில் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கும் இடத்தில் எந்த உலாவுகிற தேவன் ஒரே நேரத்தில் முழு உலகத்தில் இருக்க முடியும் அவராலே. ஆமென். ஹல்லேலூயா. தெய்வமே, புது கிருபைகளை தேவன் தந்தாரே. தினம் தினம் அவருடைய கிருபை நமக்கு தந்தார் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. நேர் வழியாக நம்ம நடத்தி கொண்டு வருகிற தேவன், நீதியின் பாதை நடத்துகிற தேவன் அவர் நமக்கு சொந்தமானாரே. இந்த உலகத்தில் எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் அவர்தான் நமக்கு முதல் சொந்தம். ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு சொந்தம். ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் என்னை அவர் சொந்தமாக்கும்படி தன் ஜீவனை கொடுத்து சொந்தமாக்கினார். என்னை தூரமாக இருந்த என்னை அவர் என்னை சொந்தமாக்கினாரே. அவரே என் பங்கு, என் பாத்திரத்தின் பங்கு. ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா. கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. இயேசுவே என் சொந்தமாக என் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே சொந்தமாக பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர் வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். நேர் வழியா என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி கொண்டாடினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி கொண்டாடினீர். செலுத்துவே இயேசுவே உம்மை சொந்தமாய் வாக்கினீர். இதை விடவும் வேறான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் வேறான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் உம் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். என் பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். என் பாரமெல்லாம் நீக்கினீர், உன்னை பாடி மகிழ செய்தீர். என் பாரமெல்லாம் நீக்கினீர், பாடி மகிழ செய்தீர். சேர்ந்து இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆண்டவரே, எங்கள் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தின் பிதாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் தெய்வமே உம்மை துதிக்கிறோம்.
எவ்வளவு ஆராதனை செய்தாலும் போதாது. நீர் ஆராதனைக்கு பாத்திரர் ஆண்டவரே. முழு மனதோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படும். தொடர்ந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். சபையில் மட்டுமல்ல, நாங்கள் நடந்து போகும் போதும், வீட்டில் இருக்கிற பொழுதும், எல்லா நேரங்களிலும் எங்களுடைய நாவு உம்முடைய பாடலை பாடட்டும், உம்மை துதிக்கட்டும். எப்பொழுதும் கர்த்தர் நாமத்தை உயர்த்தட்டும். சபையில் மட்டும் தேவ பிரசனத்தை உணராமல் எல்லா இடங்களிலும் உடைய பிரசனத்தை நாங்கள் உணர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனத்தை எல்லா இடங்களிலும் உணர நம்முடைய வல்லமைகளை எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம வந்து கொள்வோம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்படி இந்த நாளிலும் கூட ரட்சிப்பின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். ரட்சிப்பின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? இன்னைக்கு அதான் செய்தி. ரட்சிப்பின் மூலமாக நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள், உபத்திரவங்கள் ஒருவேளை வரலாம். ஆனா தேவனாகிய ஆண்டவர் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளை தேவன் அனுமதிப்பது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் யோபுவுக்கு பாடுகள் இருந்தது உண்மைதான். ஆனா எப்போதும் யோபு பாடுபட்டவனாக இருந்து விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இப்படித்தான் என்று எண்ணி விடாதிருங்கள். துன்பங்களின் நடுவிலும், துயரங்கள் நடுவிலும், பாடுகள் நடுவிலையும், பிரச்சனைகள் மத்தியிலும் இருக்கிற சகோதர சகோதரி, நம்முடைய காலமெல்லாம் இப்படித்தான் செல்ல வேண்டுமா என்று ஒருபோதும் எண்ணாதிருங்கள். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். கையை வைத்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர். எல்லாரும் சொல்லும்படி கேட்கிறேன். தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ரட்சிப்பிலே ஆசீர்வாதம் இருக்கிறது. சிலர் நினைப்பாங்க, நம்ம தலைவிதி ஆண்டவன் தலையை எழுதிட்டான், இது கடைசி வரைக்கும் இப்படித்தான் போகணும் போல அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. வேதம் அப்படி சொல்லவில்லை. தலை விதியும் இல்லை, தலை எழுத்தும் இல்லை. நம்முடைய தலையெழுத்தெல்லாம் மாற்றி இருக்கிற தேவன் சிலுவையில அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வாழ்க்கை மாற்றக்கூடிய பெரிய வல்லமை தேவன் தந்திருக்கிறார். எனவே நீங்கள் நொந்து கொள்ள வேண்டியதில்லை. எப்பொழுதும் பாடுகளில் இருக்க வேண்டியதில்லை. தேவன் பாடுகளை மாற்றுகிற காலம் நிச்சயமாக வரும். இங்க நான் வாசிக்கிற போது அப்போஸ்தலர் 3:26 அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி உங்களிடத்திற்கு அனுப்பினார். வசனம் சொல்கிறது, எதற்காக இயேசுவை பிதா தம்முடைய பிள்ளையை இங்கு உலகத்துக்கு அனுப்பினார் என்றால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. பாருங்க, உங்களை ஆசீர்வதிக்கும்படி முன்னாடி ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி. அப்படின்னா எல்லாருடைய பாவங்களை மன்னித்து உங்களை ஆசீர்வதிக்க. பாவத்தோடையே ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, பாவங்களை விலக்கி ஆசீர்வதிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எப்போ தேவன் ஆசீர்வாதங்களை தரார் அப்படின்னா உங்கள் பொல்லாங்குகளை விலக்கி. அப்போ அங்கே ரட்சிப்பு உண்டாகிறது. எப்போ பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அப்பொழுது ரட்சிப்பு உண்டாகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே பாவத்தை மன்னிக்கும் போது ரட்சிப்பு உண்டாகிறது அல்லவா? அந்த ரட்சிப்பு நமக்குள்ளே வரும்போது அங்க என்ன ஆகிறது அப்படின்னா பாவம் கழுவப்பட்டு ரட்சிப்பு வரும்போது ஆசீர்வாதம் உண்டாகிறது. அன்பானவர்களே, இந்த உலகத்துல இயேசு அனுப்பப்பட்ட காரணம், அன்பான சகோதரா சகோதரி, ஆண்டவர் நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கு இந்த காலவேளையில நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை கழுவி சுத்தமாக்கி ரட்சித்து நம்மை ஆசீர்வதிக்கும்படித்தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வருவதற்கும் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கும் நோக்கம் என்ன? இந்த ரெண்டு விஷயம் தான். ஒன்று, நம்முடைய பாவங்களை மன்னித்து ரட்சிக்கவும். ரெண்டு, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அன்பானவர்களே, இந்த ரட்சிப்பின் மூலமாய் கிடைக்கிற ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா? அது ஒரு 10 வகையான ஆசீர்வாதங்களை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பின் மூலமாய் கிடைக்கிற 10 வகையான ஆசீர்வாதத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அன்பானவருடைய பிள்ளைகளே, முதலாவது ரட்சிப்பின் மூலமாய் கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பின் மூலமே கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், அப்பா பிதாவை கூப்பிடுற அந்த பிள்ளை அப்படின்ற உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்ற ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் ஆண்டவராலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அல்ல. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேர் யார் தான் உண்டாக்குனது? அவர் தான் சிருஷ்டிகர்த்தர் என்று வேதம் சொல்கிறது. பெற்றோர் மூலமாக இன்றைக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் முழு மனுக்குலமும் தேவனுடைய சிருஷ்டிப்பு என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் அந்த ஆதாம் ஏவாள் மூலமாகவே சந்ததி சந்ததியா வருவதனாலே கிறிஸ்துவுடைய படைப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாரும் தேவனுடைய சிருஷ்டிகள் தான். ஆனா எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. யார் தேவனுடைய பிள்ளைகள் என்றால், யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருடைய பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி யோவான் சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்தில்
12வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நல்ல கவனிங்க, அவர் தான் அதிகாரம் கொடுக்கிறார். எல்லாரும் அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட முடியாது, எல்லாரும் அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிட முடியாது. அப்படிதானா? ஸ்தோத்திரம். நமக்கு ஒரே ஒரு தகப்பன் இருக்கிறார் அல்லவா? நம்ம எல்லாரையும் அப்பா என்று கூப்பிடுவதில்லை. மாமா என்று எல்லாரையும் கூப்பிட்டுக் கொள்ளலாம், அத்தை என்று எல்லாரையும் கூப்பிட்டுக் கொள்ளலாம். சில உறவுகள் இந்த உலகத்தில் எல்லாரும் சொல்லிக் கொள்ள முடியும். ஆனால் தாய் தகப்பன் என்கிற அந்த உறவு, ஸ்தோத்திரம், நிச்சயமாக நமக்கு ஒருவராக இருக்க முடியும் அல்லவா? ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில அப்பா என்று அழைப்பதற்கான அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக வந்தது. நல்ல கவனிங்க, கிறிஸ்து தம்முடைய ஒரே இரத்தத்தால் நம்ம எல்லாரையும் பிள்ளைகளாக்கி விட்டார். அல்லேலூயா. நீங்க யாரும் நான் யாரோ? சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்களை யாரும் எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்க வந்து எல்லாம் உட்கார்ந்துருக்கு நம்ம பிள்ளைகள் சொல்றோம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆயிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சகோதர சகோதரி மாதிரி இருக்கிறோம், எல்லாம் வேற வேற மாதிரி. நமக்குள்ள பல வித்தியாசங்கள் இருக்கு. நல்லா கவனிச்சா நிறைய வித்தியாசத்தோடு வாழ்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, பாருங்க, நம்ம வேற டேஸ்ட், வெவ்வேறு நிறங்கள் இருக்கலாம், உயரம் ஏற்றத்தால் இருக்கலாம், படிப்பு வித்தியாசம் இருக்கலாம், வெவ்வேறு ஜாதியுடைய குலத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள் வரும்போது ஒரே தேவ பிள்ளையாக, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக அவர் இரத்தத்தால் கழுவினபடினால நாம் அனைவரும் ஒரே மாம்சமாக, ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் எல்லாரும் ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்டு சந்தோஷப்படுறீங்க? பாருங்க, நிறைய பேருக்கு தனித்தனியா இருக்க விரும்புவாங்க, ஆனா சபை தனித்தனியா இருக்க விரும்புவதல்ல. சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஒரே தேவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே பிள்ளை என்ற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் தரார். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? அது முக்கியம். எல்லாம் கிடையாது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிள்ளைகள்னா பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, நம்ம எப்ப ஜெபம் பண்ணாலும் ஆமென், மற்றவங்க எல்லாம் ஆண்டோட முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்க உணர்வு வேற, நம்ம அப்பாட்ட வந்து நிற்கும் போது நம்ம உணர்வே வேற. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, எங்க வீட்டுல என் பிள்ளைகள் வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வருவாங்க? ஹலோ மிஸ்டர், யார் இருக்கான்னு தட்டிட்டு வருவாங்களா? இல்ல, அவங்க பாட்டு தடத்தடான வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்படிதானே? உங்க வீட்டுக்குள்ள உங்க பிள்ளைகள் எப்படி வருவாங்க நீங்க யோசித்து பாருங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஆமா, கிச்சன்ல போய் பாத்திரத்தை திறந்து என்ன குழம்புன்னு பார்ப்பாங்க. அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. வீட்டுக்குள்ள எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா இடத்துக்கும் போறதுக்கு உரிமை இருக்கு. ஆனா இன்னொரு வீட்டு பிள்ளை நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அப்படி வருவதில்லை. வாசலில் வரும்போதே கொஞ்சம் கூச்சம், என்ன சொல்லுவார்களோ என்று தெரியாது. குறிப்பிட்ட இடத்துல இருப்பார்கள், முழு வீட்டு அறைக்குள்ளே வருவதில்லை, அவர்கள் அங்கே இருப்பார்கள். பிள்ளைக்கும் மற்றவர்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. பாருங்க, வெறும் பிள்ளை என்ற அதிகாரம் மட்டும் கர்த்தர் கொடுத்தார் நினைச்சிடக்கூடாது. அந்த பிள்ளை என்ற அதிகாரத்தோடு சேர்ந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சுதந்திரம் ஒண்ணு இருக்கு இல்லையா, உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முடிஞ்ச கையை தட்டி கர்த்தரை துதிங்க. தேவன் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறாரு. அப்பா எனக்கு இரங்கும் என்று சொல்வதற்கு எல்லாராலும் கூடாது. ஓ, தேவ பிள்ளைகள் மட்டும்தான் அவரை அப்பா பிதாவே எனக்கு இரங்கும் என்று சொல்லிவிட முடியும். பிள்ளைகள் என்கிற அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்காக சந்தோஷப்படுங்க. தேவன் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. பாருங்க, சில பிள்ளைகளை தத்தெடுப்பது போல கிறிஸ்து நம்மை நாம் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆண்டவர் தான் ரத்தத்தை சிந்தினதுனால, தன் உயிரை கொடுத்ததுனால அவன் கையிலிருந்து நம்மை மீண்டும் பிள்ளையாக நம்மை சேர்த்து கொண்டார். இளைய குமாரன் வீட்டுக்குள் நுழையும் போது, அவன் முதலாவது நுழையும் போது இப்படித்தான் நுழைந்திருப்பான். நான் சொன்னேனே ஏற்கனவே, எல்லா விடுதலையோடு உள்ளே வர முடியாதபடி தயங்கித்தான் வீட்டுக்குள் வந்திருப்பான். முன்பு போல வந்திருக்க முடியாது. முன்பு கம்பீரமாக ஸ்தோத்திரம் உள்ளே யாரிடத்திலும் அனுமதி பெறாதவனாக உள்ளே வருவது போல இப்பொழுது வந்திருக்க மாட்டான். முதல் முறையாக கூனி குறுகி ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு உள்ளே வந்திருப்பான். பாருங்கள், மறுபடியும் அவனுக்கு அந்த வஸ்திரம் தரித்து பாதரட்சைகளை கொடுத்து அவனுக்கு எல்லாம் செய்து அவனை உள்ளே பிள்ளையாக சேர்த்து கொண்ட போதோ அவன் மறுபடியும் முதல் போல பிள்ளையாக வீட்டுக்குள் உரிமையோடு நுழைந்திருப்பான் அல்லவா. பிள்ளை என்கிற அந்த உரிமைக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்க,
இதை ரொம்ப அழகா யோவான் இங்க சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால தேவ அன்பு எவ்வளவு பெருசுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. நான் மீண்டும் அந்த இளையகுமாரனுக்கே வருகிறேன். அடிக்கடி நான் அவனை சொல்வது உண்டு, அந்த இளையகுமாரனுக்கு தான் தெரியும் அப்பா ரொம்ப அன்புள்ளவர்னு. ஆமாவா இல்லையா? மூத்த குமாரனை கேட்டா அப்படி சொல்ல மாட்டான். ஏன்? அவனை இன்னும் அவருடைய அன்பை என்ன செய்யல, உணரல. இளையகுமாரன் அவருடைய அன்பை உணர்ந்துட்டான், போயிட்டு திரும்பி வந்துட்டான். இப்ப அவனை பிள்ளையா மாத்திட்டாரு. இளையகுமாரனை கேட்ட சொல்லுவோம், உங்க அப்பா எவ்வளவு அன்பு உள்ளவர் தெரியும் சொல்லுப்பான்னு கேட்ட சொல்லுவான், எங்க அப்பாவின் அன்பை அளக்கிறதுக்கு அளவே இல்லை, எங்க அப்பா அதிக அன்புள்ளவராக இருக்கிறார். அன்பை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். ஆண்டோடைய அன்பை அனுபவிச்சவங்க சொல்லுவாங்க, என் மேல அதிக அன்புள்ளவராக இருக்கிறார், அதனால தான் என்னை பிள்ளையா சேர்த்துக்கிட்டாரு. யோவான் அதைத்தான் மறுபடியும் சொல்றாரு, உங்களை பிள்ளையாக்கினதன் மூலமாக அவர் எவ்வளவு அன்புள்ளவர்னு வெளிப்படுதுன்னு 1 யோவான் 3:1 அழகா சொல்லியிருக்கு பாருங்க. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டிருக்கு தெரியுமா? இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கினதுனால அவருடைய அன்பு என்ன செஞ்சிருக்கு, வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே ரட்சிப்பு வரும்போதே ஒரு ஆசீர்வாதம் வந்துருது. என்னன்னா பிள்ளை என்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு பக்தர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்கு பிள்ளைகள். ஆமென். மீண்டும் சொல்கிறேன், நாம் அவருக்கு பக்தர்கள் அல்ல, நாம் அவருக்கு பிள்ளைகள். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆக்கினார் நம்மை. ஆகவே பிள்ளைகள் என்கிற அந்த முதல் ஆசீர்வாதங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது மட்டுமல்ல, இரண்டாவது ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுதல். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுதல். யாருக்கு பரிசுத்த ஆவினா, ரட்சிக்கப்படும் பொழுது அந்த பரிசுத்த ஆவி நமக்கு ஆண்டவர் தர. எல்லாருக்கும் அந்த பரிசுத்த ஆவி கிடைப்பதில்லை. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பரிசுத்த ஆவி கிடைப்பதில்லை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை தரார். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்க முடிகிறது. பாருங்கள், எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியை 2 விதமா பிரிக்க முடியும். ஒண்ணு, ரட்சிக்கப்படும் போது நமக்குள்ளே வருகிற பரிசுத்த ஆவி. அதற்கு பிறகு தேவன் தருகிற அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆமென். ஸ்தோத்திரம். எப்போது நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சீஷர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், அப்போதே அவளுக்குள்ளே பரிசுத்தாவி இருந்தார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட போதே பரிசுத்தாவி நமக்குள்ளே வருகிறார். ஆனா பரிசுத்தாவின் நிறைவு அபிஷேகம் எப்ப அப்படின்னா, பெந்தெகோஸ்து நாளே தனியாக ஒரு அபிஷேகம் நடந்தது போல இன்றைக்கும் தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் தரார். ஆகவே எப்பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அப்போது பரிசுத்தாவிக்கும் நமக்கும் இடையிலே ஒரு தொடர்பு என்ன செய்கிறாங்க ஏற்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்க முடியும். உங்கள் சரீரமானது, ஆமென், வாசியுங்கள். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 6:10. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா? 1 கொரிந்தியர் 6:19 நாம் அதை வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லிருக்கு. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம் அழகா சொல்லிருக்கு. நீங்க பரிசுத்த ஆவியின் ஆலயமா இருக்கிறீங்க. எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்று முதல் உங்க உள்ளமானது ஒரு ஆலயமா இருந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ஆலயம் நீங்கள். நம்ம எல்லாம் ஒரு ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இது திங்கக்கிழமை பள்ளிக்கூடம் மாறிடலாம், பள்ளிக்கூடம் திறக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இது பள்ளிக்கூடம் மாறிடலாம், ஒரு ஆலயத்துல வேற நிகழ்ச்சி கூட நடத்தலாம். அது ஒரு இடம் தான். ஆனா உண்மையான ஆலயம்னா நாம தான் ஆலயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தின்படி கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் என்ன செய்யறது இல்லையா, வாசமா இருக்கிறது இல்ல. ஆலயத்துல புல்பிட் இருக்கலாம், இது பரிசுத்தமான இடமா தெரியலாம். ஆல்டர் என்று சொல்லுகிறோமே, அங்க எல்லாரும் அனுமதிப்பதில்லை. பாருங்க, அப்படி ஒரு முக்கியமான ஆலயத்துல நிச்சயமாக எல்லாருமே கவனமா இருப்போம். ஆலயம் மிகவும் பரிசுத்தம் உள்ளது, ஒரு பயபக்திக்குள்ளதுதான். ஆனா அந்த ஆலயத்தை விட உண்மையான ஆலயம் எது அப்படின்னா, நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய உண்மையான ஆலயம்னு பைபிள் சொல்லுது. கைகளால் கட்டப்பட்ட கோயில்ல வாசமா இருக்கிறது இல்ல. ஆக கட்டடங்களில் இயேசு இல்லை, நம்முடைய இருதயத்தில் இயேசு இருக்கிறார். இருதயமே தேவ ஆலயம். இந்த வசனம் மிக அழகா சொல்லுது. நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த
ஆவியுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நமக்குள்ளே பரிசுத்த ஆவி தங்கி இருக்கிறார். எனவே நாம் அவருடைய ஆலயமா இருக்கிறோம். ஆலயத்தை சுத்தம் பண்ணுவது நல்லது. ஆலயம் மிக அழகா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல இந்த ஆலயம் ரொம்ப அழகா இருக்கணும். நம்ம உள்ளமாகிய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தணும். இந்த உலகம் கோவில்களையும் ஆலயங்களையும் சுத்திகரிக்க விரும்புகிறது. உள்ளத்தை சுத்திகரிக்க விரும்பவில்லை. வெளியிலே சுத்தமாக்க விரும்புகிறது. தன்னை பற்றி மனிதர்கள் கவலைப்படுவதில்லை. கோவில்களையும் ஆலயங்களையும் சுத்தப்படுத்த, கழுவ, அதுக்கு தீட்டு கழிக்க, இப்படி ஆலயங்களையும் கோவில்களையும் சுத்தப்படுத்துகிற ஒரு மனிதன் தன்னை சுத்தமாக்க மனிதன் விரும்பவில்லை. அவனுடைய இருதயமாகிய ஆலயத்தை அசுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறான். கடவுள் சொல்கிறார், நீ என்னுடைய ஆலயத்தை சுத்தப்படுத்துவதல்ல, என்னுடைய ஆலயமாகிய உன் உள்ளத்தை சுத்தப்படுத்து. நான் அங்கதான் தங்கி இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா மனுஷனுக்கு அது என்ன செய்ய மாட்டேங்குது, விருப்பமே இல்லை. என் ஆலயம் எப்படி கிடந்தாலும் கிடக்கட்டும், என் உள்ளம் தீமையா இருக்கட்டும், அது பாவங்கள் நிறைந்திருந்தாலும் பரவாயில்ல, என் உள்ளத்தில் நீங்க இருக்க வேண்டாம், உங்களை கொண்டு கோயில்ல வச்சிடறேன், நீங்க அங்க இருந்தா போதும். என் உள்ளத்துல நீ வந்தா நான் எதையும் பேச முடியாது, எப்படியும் வாழ முடியாது. என் உள்ளத்துக்குள்ள இயேசு வந்துட்டாருன்னா நான் ரொம்ப கவனமா பேச வேண்டியிருக்கு. அப்படிதானே? ஆலயத்துல கடவுள் இருக்காருன்னு நம்ம கவனமா பேசுறோமே, ஆலயம் இங்க இருக்கு, அவர் இங்க தான் இருக்கிறாரு, நாம் கவனமா பேசணும். ஹல்லேலூயா. ஆலயத்துல தான் ஆண்டவர் இருக்காருன்னு நினைச்சா வெளியே போயிட்டா நம்ம எதனாலும் பேசிடுவோம். இதுதான் ஆலயம், உள்ளதான் ஆலயம் தான், எங்க போனாலும் கவனமா இருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சர்ச்சில் ஆண்டவர் இருக்காரு, கோவில்ல ஆண்டவர் இருக்காரு, கடவுள் இருக்காரு, அதனால கோவில் இருக்கிற வரைக்கும் கவனமா இருக்கணும், கோவில் இருக்கிற வரைக்கும் கவனமா பேசணும், கோவில்ல மட்டும் ஆலயத்துல மட்டும் ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் மனுஷன். ஆனா கோவில்ல இருந்து நம்ம வெளியே பிரிஞ்சு போக முடியாது. அந்த கோவில் நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. கோவில் அப்படின்றது அர்த்தம் சொல்றாங்க. கோன்னா ராஜா, இல் அப்படின்னா இல்லம். கோவில் ராஜா வாசம் பண்ணும் குடியிருக்கும் இல்லம், அதான் கோவில் அர்த்தம். ஹல்லேலூயா. தெற்கு பக்கம்லாம் கோவில், சர்ச்சை கூட கோவில் தான் கூப்பிடுவாங்க. கோவில் போயிட்டு வர கூட சொல்லுவாங்க சிலர். ஆகவே கோவில் அப்படின்றது வந்து ராஜா தங்கக்கூடிய இடம். ஆகவே ராஜாதி ராஜாவாகி ஆண்டவர் தங்குகிற ஆலயம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயமே தேவனுடைய ஆலயமா இருக்கு. தயவு செய்து மறந்துடாதீங்க. ஆலயத்திலிருந்து வெளியே போனா பரிசுத்தத்தை விட்டு வெளியே போயிட்டா கடவுளை விட்டு தூரம் போய் நினைக்காதீங்க. நம்ம உள்ளத்துல இயேசு இருக்கிறாரு. எங்க போனாலும் இந்த ஆலயம் நம்ம கூடவே வருது. ஆகவே எல்லா இடங்களிலும் ஆலயமாகவே நாம் இருக்கிறோம். இந்த பூமியில ஆலயங்களாக சுத்தி திரிகிறோம். தங்கராஜ் என்ற ஆலயம் வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பிரைசி என்ற ஆலயம் வருது. முன்னாடி பியூலா என்ற ஆலயம் வருகிறது. திவ்யா என்ற ஆலயம், ஒத்தரையோ ஆலயம் சொல்லலாம். எல்லா பேரையும் சொன்னா சொல்லலாம். நீங்கள் ஆலயமாக வந்திருக்கிறீங்க. வீட்டுக்கு போகும்போது ஆலயமாக போறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இயேசு வாசம் பண்ணியிருப்பதனால நீங்கள் ஆலயமாக என்பதை மறந்து விடாதீர்கள். பாருங்கள், மூணாவது ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ன? நாம ரட்சிக்கப்படும் போது கிடைக்கிற மூணாவது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆமென், எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். ஆமென். பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனார்கள் அப்படின்னு ரோமர் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே ஆண்டவர் என்னைக்கு நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோமோ, எப்போ அவர் நமக்குள்ள வந்துட்டாரோ அன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், பாவங்கள் அனைத்து வசனம் சொல்லுது. மீகா 7:19 வாசிக்கிற போது, மீகா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்துக்கீங்களா? அவர் திரும்ப நம்மே இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். சரி, நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் அறிக்கிட்ட உடனே பாவத்தை எங்க கொண்டு போடுறாரா ஆண்டவர்? நம்ம எல்லாருடைய பாவத்தையும் ஆண்டவர் எங்க கொண்டு போடுறாரா? சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். அப்ப நம்ம எல்லாருடைய பாவம் இந்திய பெருங்கடல்ல உள்ள ஆழத்துல இருக்கா? இல்ல இல்ல அரபிக்கடல்ல இருக்கா ஆழத்துல? அப்படி அந்த அர்த்தம் இல்ல. அது என்ன அர்த்தம்? கடல் அப்படின்றதோட சமுத்திரம் பெரியது. சமுத்திரத்தின் ஆழம் அது பார்க்க முடியாது. ஆழத்தை அளவிட முடியாத அளவு இருக்கு. உங்களுடைய பாவம் முற்றிலுமாக நீக்கப்பட்டது. சங்கீதத்தில் வாசிக்கிற 103 எப்படி சொல்லியிருக்கு? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவத்தை என்ன செய்திருக்கிறார்? அகற்றினார். அப்ப கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரம்? அவ்வளவு தூரம் அகற்றிருக்காருன்னா எவ்வளவு தூரம்? அது கணக்கிட முடியாது.
ஸ்தோத்திரம். பூமியின் அளவை வேண்டுமென சொல்லலாம், உலகத்தின் அளவை யார் கணக்கிடுவது? ஒவ்வொரு கோள்களினுடைய அகல நீளங்களை கூட மனிதனால் துல்லியமாக கவனிக்க முடியாத சூழ்நிலைகளில், நட்சத்திரங்களை எண்ண முடியாத சூழ்நிலையில், அன்பானவர்களை, இன்னும் கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ இருக்கு, இது மனுஷன் கண்டுபிடிக்கவே இல்லை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் சொல்ல முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் பாவத்தை முற்றிலுமாக தூக்கி எறிஞ்சு அதை இனி பார்க்க கூட முடியாதுன்ற. கடலின் ஆழத்தில் இருக்குன்னு நினைச்சோம்னா அங்க பார்க்க முடியும், இல்ல அப்படி சொல்ல. நீ காண முடியாத அளவுக்கு ஒரு பாவத்தை முழுவதும் மன்னிச்சிட்ட. அந்த வசனங்களை படிக்கும் போது பாவங்களை எல்லாம் அப்படின்றது. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ல அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அப்படின்னு அந்த எல்லாம் ஆல் சின்ஸ். நீங்க கவனிச்சீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை, முழு பாவத்தையும் இயேசு கிறிஸ்து வந்த போது, அவர் ஏற்றுக்கொண்ட போது, நம்முடைய எல்லா பழைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டார் உங்களுக்கு தெரியுமா? நீங்க இயேசு முதல்ல ஏத்துக்கிட்டு வந்தீங்களே, ரட்சிக்கப்பட்டீங்களே, அப்போ உங்க பாவத்தை இயேசு மன்னிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சு உங்க பாவத்தை இயேசு மன்னிக்கிறதுக்கு? அல்ல எத்தனை நாள் ஆகும் தோராயமா? தங்காது, எத்தனை நாள்ல இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிப்பார்? ஒரு செகண்ட். குட். கைத்தட்டி பாவம் கத்தர் தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தவணையா மன்னிக்கிறது இல்ல. ஒவ்வொரு சண்டேக்கும் ஒரு 10 பாவம் அப்படிலாம் இல்ல. எப்ப இயேசு ஏத்துக்கிட்டோமோ அன்னைக்கு ஒரு நிமிஷத்துல எல்லா பாவத்தையும் இயேசு மன்னிக்கிறார். அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறது. 4வது ஆமென் ஸ்தோத்திரம். அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்தமும் நீதியுமான புது சிருஷ்டியானோம் அப்படின்னு எபேசியர் புத்தகம் 4:24 எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, இயேசு ஏத்துக்கிட்டோமோ, நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டாரோ, அன்னைக்கே ஒரு புது மனுஷனை தரித்து கொண்டோம். நீ கவனிக்கிற முதல்ல சொன்ன ஆலயம் சொன்ன. இப்போ 4வது ரட்சிப்பின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டியாக தேவனை மாத்துறார். எப்போதும் இருப்பது போலதான் நாம் இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவுக்குள் வரும்போது ஒரு புது சிருஷ்டியாக தேவன் மாத்துறார், ஒரு புது மனிதன் ஆக்குறார். கொரிந்தியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், பழையவைகள் எல்லாம் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5:17 இருக்கு. எப்போது கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோமோ அது பழையவைகள் எல்லாம் ஒழிந்துச்சு, எல்லாம் புதிதாயின. டோட்டலி சேஞ்ச், முழு மாற்றம் உண்டாகிறது. ஒரு புது சிருஷ்டியாக தேவன் மாற்றுகிறார். இந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கா? இந்த காலை 2வது ஆராதனையிலே தேவ பிள்ளைகளே, ஒரு முறை உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளுக்கு முன்பு நான் இருந்தது போல இப்போது இல்லை. என் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கு. என்னைக்கு இந்த பைபிளை தூக்கணுமோ, என்னைக்கு இயேசுவை ஏத்துக்கிட்டோமோ, என்னைக்கு அவர் பிள்ளையாக மாறணுமோ, அன்னையில இருந்து உங்க வாழ்க்கை புது சிருஷ்டியாக, ஒரு புது மனிதனாக, மனுஷியாக நீங்க மாறி இருக்கிறீங்களா? அதுதான் ரட்சிப்பின் அடையாளம். ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாத அடையாளம் என்ன? வெளியே பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி முடி, ஒரே மாதிரி அந்த சரீரம், அப்படிதான் இருக்கிறோம். மாற்றமே இல்லை. அதே ட்ரெஸ் போடுறோம், மாற்றங்கள் இல்லை, அப்படிதான் நடக்கிறோம். நடை மாறல, ஒரே மாதிரி தான் நடக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு கோணலாம் நடக்கிறோமா? இல்லை, அதே நடை தான், அப்படியே இருக்கிறோம். நம்ம சரீர அளவில் மாற்றம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்ற புது சிருஷ்டின்றார். பழசு முடிஞ்சிருச்சு, புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறீங்க. கிறிஸ்துவை தரித்திருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் ஆடை தரிப்பது போல, ஆடை அணிவது போல கிறிஸ்துவை ஆடையாக அணிந்திருக்கிறோம். முன்பு நம்மை கண்டார்கள், இப்போது நம்மை பார்க்கும் போது நாம் தரித்திருக்கிற இயேசுவை அவர்கள் பார்க்க வேண்டும். காரணம், கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம் வேதம் சொல்கிறது. எனவே ஒரு புதிய மனுஷனை தரித்திருக்கிறோம், பழைய மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு இந்த காலைவேளை தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கேரளா ரோடுலாம் போகும்போது பாருங்க, கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்தவொடனே எல்லாரும் சின்ன பிள்ளையாவே மாறிடுறாங்கல்ல. அது கிறிஸ்துமஸ் தாத்தா போய் கை கொடுக்குறாங்க. உள்ள யார் இருக்கான்னு யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒரு சிலருக்கு தெரியலாம். ஆனா பெரும்பாலும் வெளியில பார்க்கிற எல்லாரும் அவரை எப்படி பார்க்கிறார்கள் தெரியுமா? அவரை ஒரு தாத்தாவாக பார்க்கிறார்கள். உள்ளே இருக்கிற நபராக யாரும் பார்ப்பது இல்லை. முழுவதுமாக கவர் பண்ணி இருக்குது. பாருங்கள், யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல போரிடமெல்லாம் ஜனங்கள், ஆண்கள், பெண்கள் என்று இல்லாமல் எல்லாரும் கை கொடுத்து தாத்தா கிட்ட சாக்லேட் வாங்க நினைக்கிறாங்க, வாழ்த்து தெரிவிக்க நினைக்கிறாங்க, கூட பக்கத்துல செல்ஃபி எடுத்துக்கிட விரும்புறாங்க, எங்க வீட்டுக்கு தாத்தா வரணும்னு நினைக்கிறாங்க. நான் கேரளோடு போகும்போது அநேக இந்துக்கள் கூட எங்க வீட்டுக்கு கூட தாத்தா வருவாரா அப்படி கூப்பிட்டு வீடு வீடா தாத்தாவை கூப்பிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஸ்தோத்திரம்.
பாருங்கள். காரணம், அந்த நபர் ஒரு புது ஆணை முடித்திருக்கிறார். வேறொரு மனிதனாக மாறி இருக்கிறார். கவனிக்கணும், கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மை அல்ல, நாம் தரித்திருக்கிற இயேசுவை அவங்க பார்க்கணும். நாம் அணிந்திருக்கிற இயேசுவை அவர்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறணும். அப்படி மாறி இருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, ஹல்லேலூயா, புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறோம், புதிய மனுஷனை தரித்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறோமா? அநேக சகோதரிமார்கள் புது சிருஷ்டியாக மாறினதுனால கணவர்மார்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆலயத்துக்கு கூப்பிட்டது வார்த்தையினால வராம அந்த சகோதரியினுடைய வாழ்க்கையை பார்த்து வந்தவங்க உண்டு. அரசாங்கம் குற்றவாளிகளை கைது செய்கிறது, காவல்துறை அவங்களுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்கு, நீதிமன்றங்களின் மூலமாக வாதிட்டு அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை, ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ அவங்களுக்கு கிடைக்கு. சில குற்றவாளிகள் குற்றம் செய்வதும், சிறைக்கு செல்வதும், ஜாமீனில் வெளியே வருவதும் அல்லது விடுதலையாகி வெளியே வருவதும், மறுபடியும் குற்றம் செய்வதும், காவல்துறையால் பிடிக்கப்படுவதும், உள்ளே தள்ளப்படுவதும், வெளியே வருவதும், உள்ளே வருவதுமான பல குற்றவாளிகள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. காரணம், அவன் மனம் திரும்புவதற்காக அவன் தண்டிக்கப்பட்டாலும் மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே வரவில்லை. திரும்பவும் சிறிய குற்றவாளியாக சிறைக்கு போகிறவன் வெளியே வரும்போது பெரிய குற்றவாளியாக மாறித்தான் விடுகிறான். ஒரு குற்றவாளி திருந்த வேண்டும் என்பதற்குத்தான் தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் குற்றவாளிகள் திருந்தவில்லை. அரசாங்கத்தினாலோ காவல்துறையினாலோ ஒரு குற்றவாளிகளை இன்றைக்கு திருத்த முடியவில்லை. குற்றங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. ஆனால் ஒன்று நிச்சயம், சிறைக்குள்ளே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. நோவா அப்படின்னு ஒருத்தர் மதுரையில் இருக்கிறார். அவர் சிறைகளில் போய் ஊழியம் செய்கிறார். அவர் ஏற்கனவே முன்னாள் அந்த காவல்துறை சம்பந்தப்பட்ட ஒருவர். அவர் அந்த அனுமதி வாங்கி உள்ளே போய் இந்த வேதாகமங்களை கொடுத்து அங்குள்ள கைதிகளோடு அன்பாக பேசி அவங்களுக்கு பைபிள் கொடுத்து ஜெபிக்கிறார், அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அதில் அநேகர் அவன் ஸ்தோத்திரம் மனம் திரும்பி இருக்கிறார்கள். சகோதரி, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை காணும்படி தேவன் கிருபை செய்வாராக. புது சிருஷ்டியாக மாறி இருக்க வேண்டும். வாழ்க்கை அப்படி சொல்றாங்களா? முன்னாடி மாதிரிலாம் அவங்க இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நமக்குள்ளே தருவாராக. ஹல்லேலூயா. இன்னொன்றை ஐந்தாவதாக சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். சபையின் ஒரு பகுதி நீங்கள். சபை கிறிஸ்துவின் சரீரம்னு பைபிள் இருக்கு. சபை கிறிஸ்துவின் சரீரம். சபை கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவின் சரீரமாகி இந்த சபையில நீங்கள் நாங்கள் ஒவ்வொரு உறுப்புகளா இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். நீங்க கையா இருக்கலாம், காலா இருக்கலாம், விரலா இருக்கலாம். அவன் இணைக்கப்பட்டிருக்கிறோம். விரல் தனியாக இருந்தால் அது அழுகிவிடும். சரீரத்தோடு சேர்ந்து இருந்தால் அந்த விரல் உயிரோடு, ரத்த ஓட்டத்தோட உயிரோட கூட இருக்கும். செடியில் நிலைத்திருந்தால் அந்த கொடி மிகுந்த பலனை கொடுக்கும். அது வெட்டுப்பட்டால் அது கனி கொடுக்க முடியாது. நீங்க எல்லாரும் கூட சபையில் நீங்களும் நான் ஒரு சரீரமா இருக்கிறோம், ஒரு அவயவமா இருக்கிறோம். இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்போம். சபைக்கு அவரே தலைவர். சபையாகிய அந்த சரீரத்துல அவர் தான் தலை. நம்ம எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. நான் காலில் ஒரு பகுதி நினைக்காதீங்க, பிரச்சனை இல்லை. கண்கள் முடி ஜெபம் பண்ண போறோம். ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் ஜெபிக்க போறோம். கொஞ்சம் நேரம் அதிகமாயிடுச்சு. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நான் ஒரு புது சிருஷ்டியாக வேண்டுமே. ரட்சிப்பின் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் என்கிற அந்த அதிகாரம், பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு புது மனுஷனாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். சகோதரா, நீங்க பழைய மனிதன் அல்ல, நீங்க புது மனிதன். இந்த உலகத்தில் ஒரு புது மனிதனை ஆண்டவருக்காக வாழ்ந்து காமிக்க முடியுமா? சகோதரி, கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ போறோம். அது நல்ல ஒரு வாழ்க்கையா, புது வாழ்க்கையா வாழ்ந்து காமிச்சிருவோமா? ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டோட சொல்லிருங்க, அப்படி ஆண்டவரே உமக்காக வாழ கிருபை செய்யும். ரட்சிப்பினால் கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ரட்சிப்பினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்திருவோமா? கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். அவன் பாருங்கள், ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா பிள்ளென்ற அதிகாரம். ரட்சிக்கப்பட்டதன் மூலமாய் கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் பிள்ளென்ற அதிகாரம். 2 பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்.
3, நம்ம எல்லா பாவத்தையும் ஒரே நொடி பொழுதுல ஒரு சொட்டு ரத்தத்தினால இயேசு தம்முடைய ரத்தத்தினால அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாரு. அதெல்லாம் கடலின் ஆழத்துல போட்டாருன்னு வேதம் சொல்லுது பாருங்க. கிழக்குக்கும் மேற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு அகற்றினாருன்னு சங்கீதம் 103 சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். நீங்க பாருங்க, உங்க பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. இந்த உலகம் உன்னை பார்த்து நீ பாவி பாவின்னு சொல்லிட்டே இருக்கும், உன்னை குறை சொல்லிட்டே இருக்கும், நீ உன்னை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு போயிட்டு இருக்கும். ஆனா கிறிஸ்துவோ உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சு பரிசுத்தமாக்குகிற தேவனா இருக்கிறாரு. ஆமென். பரிசுத்தம் நீதியுமான ஒரு புது சிருஷ்டியா தேவன் நம்மளை மாத்திட்டாரு சகோதரா. ஆமென். நீங்க மாறி இருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை உங்க மனசாட்சி என் வாழ்க்கையில இன்னும் மாறணும்னு சொன்னுச்சுன்னா தேவ சமூகத்துல சொல்லி ஜெபம், ஆண்டவரே என்னை இன்னும் மாற்றுங்கப்பா, என்னை இன்னும் மாற்றுங்க. இன்னும் அப்பப்ப கெட்ட வார்த்தை வருதா? இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போறீங்களா? இன்னும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்றீங்களா? இன்னும் பார்க்கக்கூடாத பார்க்குறீங்களா? அந்தரங்க பாவம் இருக்கா? ஹல்லேலூயா. கணவனுக்கு விரோதமாக துரோகம் பண்றது, மனைவிக்கு விரோதமாக கணவன் துரோகம் பண்றது, பெற்றோருக்கு விரோதமாக துரோகம் பண்றது, இந்த செயல்கள் எல்லாம் மாறணும். இந்த செயலெல்லாம் மாறணும். யார் பார்க்குறாங்களோ இல்லையோ கர்த்தர் பார்க்குறாரு. ஒருவேளை நான் பெர்ஃபெக்ட் நீங்க சொல்லலாம், ஆனா ஆண்டவர் தான் சொல்லணும். அதை நீங்களும் நானும் சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மளை பார்த்து நீ புது சிருஷ்டியா இருக்கிறன்னு அவர் சொல்லணும். எனவே வாழ்க்கையில மாற்ற வரணும் மகளே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்வது மிக அவசியம். பரிசுத்தம். ஒரு புது சிருஷ்டியா கர்த்தரை மாத்தட்டும், ஒரு புது சிருஷ்டியா மாத்தட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சரீரத்துல ஒரு உறுப்பாக அவயவமாக என்னை கர்த்தர் மாத்தட்டும். கைகளை உயர்த்தி ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோமா? ஒரு வார்த்தை எல்லாரும் கையை உயர்த்தி ஒரு வார்த்தையாவது, சகோதரா சகோதரி, ஒரு வார்த்தையாவது, இயேசுவே நான் ரட்சிக்கப்பட்டிருப்பதன் மூலமாக நீ தருகிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. நான் ஒரு புது சிருஷ்டியா இருக்கணும். எனக்கு நீ கொடுத்துக்கிறதான அந்த பிள்ளை என்ற அதிகாரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு தந்த பரிசுத்தாவிக்காக நன்றி ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லா பாவத்தையும் மன்னிச்சு நமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்முடைய பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அதே போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் பொருளாதாரத்தில் உயர்த்தப்பட உம்முடைய கிருபை தேவை. ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிறந்த நாளுக்காகவும் திருமண நாளுக்காகவும் காத்துக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகள் அநேக பிறந்த நாளை காணட்டும். இந்த புதிய வருஷத்துல அநேக நன்மைகளை காண கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.